அடுத்த வருஷம் நமக்கு தலை பொங்கலா கூட இருக்கலாம். தல பொங்கலா? ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல வானதி எங்க வீட்டுல பாண்டிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, பாண்டியை தவிர. அது வரைக்கும் நல்லா இருந்த பாண்டி வானதி கல்யாண விஷயத்த சொன்னதுல இருந்து மூஞ்சிய மாறி சோகமாயிடுச்சு. அந்த நேரத்துல பல்லவன் பொங்கல் கொண்டாடினப்ப எடுத்து அனுப்பின போட்டோஸை காயத்ரி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நானும் ஊருக்கு போயிருந்தா இப்படிதான் கொண்டாடிட்டு போம்னு பல்லவனுக்கு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு பல்லவன் வீடு நான் பொங்கல் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு பாண்டி டல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி டல்லா இருக்குன்னு வானதி கேட்க, அதுக்கு சோழன் கேப்ல இல்ல நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை ரெண்டாக்கிரியோன்ற பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு உண்மையை வளர்றாப்ல. இது கேட்டு வானதி கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அந்த நேரத்துல அனுஷும் சந்தாவும் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வீட்டுக்கு வர, அப்புறம் அவங்களையும் உட்கார வச்சு பொங்கல் பரிமாறி சாப்பிட வச்சு முடிச்சுட்டு எல்லாரும் நின்று சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போது பல்லவன் காயத்ரிக்காக பொங்கல் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. அது தொடர்ந்து சேரனும் சந்தாவும் கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோழனும் நிலாவும் அவங்களை கூப்பிட்டு ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்க, இதை பார்த்து வானதி கடுப்பாகி பாண்டி கிட்ட நம்ம போட்டோ எடுக்க கூப்பிடுறப்ப உங்க அண்ணன் வரல, இப்ப போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பாருன்னு தேவையில்லாத கோழி மூட்டுற வேலையெல்லாம் பாக்குறாங்க. பட் பாண்டி அவங்க சாதாரணமா போட்டோ எடுக்கிறாங்க, ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி புரிய வைக்கிறாப்ல. இருந்தாலும் வானதி எதையும் காதல எடுத்துக்காம சேரனையும் சந்தாவையும் தள்ளி போக சொல்லிட்டு பாண்டி கூட போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் பல்லவன் காயத்ரிக்காக பொங்கல் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பொங்கலை கொடுத்து சாப்பிட வச்சு காயத்ரி கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாப்ல. அதுவும் அடுத்த பொங்கல்லாம் நமக்கு தலை பொங்கல்னு சொல்லி பல்லவன் பூக்கி மூமெண்ட்ஸை உருவாக்குற குடவுனா மாற, அப்படியே இந்த பக்கம் சோழன் நிலாவை கூப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான கேண்டிட் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து தரேன்னு சொல்லி நிலாவை வளைச்சு போட்டோ எடுக்க, அப்புறம் நிலாவும் சோழனை போட்டோ எடுக்கன்னு இப்படி மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சோழன் தலைலாம் களைஞ்சிருச்சு, போய் வாரிட்டு வாங்கன்னு நிலாவை அனுப்பிட்டு நிலா போன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தலைவர் ராகவுக்கு வாங்கினடி பத்தல போல நிலா கூட திருப்பியும் கனெக்ஷனை உருவாக்க, இந்த பொங்கல் தான் நீங்க தனியா கொண்டாடுற கடைசி பொங்கல், அடுத்த பொங்கல் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம், அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட்டிங்னு நிலாக்கு வாய்ஸ் நோட்டு ஒன்னு அனுப்பிவிட, இதை சோழன் பார்த்து கேட்டுட்டு செமையா கடுப்பாகி பதிலுக்கு அசிங்கமா திட்டி மெசேஜ் அனுப்பிடுறாப்ல. இதை பார்த்துட்டு ராகவ் முழிக்க, அப்புறம் தான் சோழனுக்கு நிலா போன்ல இருந்து இப்படி ரிப்ளை பண்ணிட்டோம் என்ற அவேர்னஸ் வந்து அப்புறம் அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு திருப்பியும் நிலாவை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாண்டி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு வானதி கேட்க, அதுக்கு பாண்டி அண்ணனே கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது நமக்கு எதுக்கு கல்யாணம்னு சொன்னதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.